தட்சிணாமூர்த்தி வரலாறு. தட்சிணாமூர்த்தி என்பது சிவபெருமானின் குரு ரூபம். உலகத்துக்கு ஞானம், யோகம், தியானம், மௌன உபதேசம் கொடுக்கும் வடிவம். ஏன் தட்சிணாமூர்த்தி? தட்சிணா சமம் தெற்கு திசை. சிவன் தெற்கு நோக்கி அமர்ந்து முனிவர்களுக்கு ஞானம் அளித்ததால் இந்த பெயர் வந்தது. புராண வரலாறு. ஓம் சனகன், சனந்தன், சனாதன், சனத்குமாரர் என்ற 4 முனிவர்கள் உலக ஞானம் தேடி சிவனை நாடினர். அப்போது சிவபெருமான் ஆலமரத்தடியில் மௌனமாக அமர்ந்து வார்த்தை இல்லாமல் ஞானம் அருளினார். அதுவே தட்சிணாமூர்த்தி. அந்த கோயிலில் ஏன் வைத்திருக்கிறார்கள்? பைரவர் கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருப்பது பெரிய அர்த்தம். பைரவர் சமம் காப்பு, தடைகள் நீக்கம். தட்சிணாமூர்த்தி சமம் ஞானம், மன அமைதி, சரியான வழி. அதனால் அங்கு தியானம் செய்தால் மனக்குழப்பம் குறையும், முடிவு எடுக்கும் சக்தி வரும், கல்வி/தொழில் முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி. அந்த தியான ஸ்தலம் மீனிங் நீங்க உட்கார்ந்த மாதிரி அமைத்திருக்கிறாங்கன்னா அது அமர்ந்து தியானம் செய்து சிவஞான சக்தி பெறும் இடம் என்பதற்காகத்தான். அந்த கோயிலில் பைரவர் அருள் பிளஸ் தட்சிணாமூர்த்தி ஞானம் இரண்டும் சேரும் சக்தி ஸ்தலம் என்று பலர் நம்புவார்கள். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே நம.